முதிர்கண்ணி தொடரை பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. லைக் பண்ணுங்க, உங்க பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட இத பத்தி சொல்லுங்க. நான் உங்க தமிழ். அழகுராணி, எம்மா அழகுராணி. கூப்பிட்டீலோ? ஆமா, அவ ஆதிரவங்க. அவிய பின்வாசல்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காவே. அழுதுகிட்டு இருக்காளா? எதுக்கு தெரியல. அந்த வளர்ந்த மாமா இருக்காவல்ல, அவி திட்டி இருப்பாவன்னு நினைக்கேன். ஐயோ, இந்த பொண்ணுத்திரை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ண? சரி, அவ ஆதிரா வர சொல்லு. ஆனந்தி எங்க? அவிலும் பாட்டியும் கடைக்கு போயிருக்காவ, காய்கறி வாங்க. மீனா எங்க? அவிய மீசா மாமா கூட வெளியில போயிருக்காவ. செம்பவள்ளி அன்னைக்கிளி பாட்டிக்கிட்ட இருக்காவ. நீங்க என்ன பண்ணுனீங்க? நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தேன். சரி, பார்த்தது போதும். போய் ஆதிரா வர சொல்லு. சரி அத்தி, இவியில பார்த்தா மட்டும் எனக்கு பயமா இருக்க. இவியில நான் எப்படி சொல்லி கூப்பிடணும்னு எனக்கு தெரியலையே. சரி, நான் போய் கூட்டிட்டு வரேன். தமிழத்தனை கூப்பிடு. உங்க பேரு தமிழா? ஆமா, என் பேரு தமிழே. தமிழத்தனை கூப்பிடுனா? சரிங்க தமிழத்த. சரி போ. சரி. ஓய், என்ன என்னடி கண்டுக்கவே மாட்டேங்கற? எனக்கு காஃபி வேணும். இருங்க, செம்பலியை கூப்பிடுறேன். அவளுக்கு தான் உங்களுக்கு எப்படி போடணும்னு தெரியும். எடி செம்பலி, நீ எப்படி போட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் போட்டு தா. ஏங்க, நீங்க ஒரே டேஸ்டா குடிப்பீங்க, எனக்கு அந்த டேஸ்ட் வராதே. அதுக்கு என்ன, நீ போட்டு தா, எனக்கு ஆசையா இருக்கு. சரிங்க, காப்பி குடிச்சிட்டு பிள்ளைல போய் கூட்டு வந்துருதீங்களா? பிள்ளைல பாட்டுல போட்டுட்டு வந்தோம். இப்பதான் திருப்பி போன் அடிச்சான். பாப்பா இன்னும் முழிக்கலையா? அப்ப திருப்பி எந்திரிச்சானுல? மதனே திலிப்பனே எல்லாரும் எந்திரிச்சாச்சு. கிஷோரும் பாப்பா மட்டும் தான் இன்னும் எந்திரிக்கலையா. சரி, இவ்வளவு எங்க போனாலுவே? செம்பமொழி தம்பி போய் டான்ஸ் கிளாஸ் போவாங்க. அவளை யார் பண்ண விட போறா? அதான் கிஷோர் இருக்காமல, நான் பாத்துக்கிட்டேன்னா. மத்த ரெண்டு பேரும் கராத்தே கிளாஸ் போவாங்க. அவளையும் கொண்டு விடணும். அதெல்லாம் ஆள் இருக்குமா பாத்துட்டா. குமார் இன்னைக்கு வீட்டுல தான் இருக்கானா. சரி, இருங்க, காப்பி போட்டுட்டு வரேன். அட போதத்தி, ஒரு காப்பி கட்டுறதுக்கு 1000 கேள்வி கேட்கா. எனக்கு காப்பியே வேண்டாம், போ. ஏங்க, கேட்டது ஒரு குத்தமாங்க? செம்பவள்ளி தான், அடிச்சுக்கவே முடியாது. நான் பாக்கத வச்சே காப்பிக்கு தான் பாக்கேன்னு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு காப்பி என் கையில வந்துடும். தினேசனே, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? இங்கதான் என்ன? நீங்க தான் எந்திரிச்சோன்ன காப்பி குடிப்பீல, எங்க போனீங்க? என்னங்க பாத்தியா? ஏன் என்னாச்சுது? யாரும் ஒண்ணு இல்ல, காப்பி கேட்டாவே 1000 கேள்வி கேட்டேன். புரிஞ்சுது. நீ காப்பி போட மாச்சப்பட்டு என்ன பண்ணிருப்பன்னு எனக்கு தெரியும். நிப்பாட்டு. என்ன இந்தாங்கண்ண. அட பாரவதி. சரி, சப்பாத்திக்கு மாவு பறிஞ்சு வை. நான் கொஞ்சம் காய்கறி வெட்டி வச்சுட்டு இருக்கேன். சப்பாத்திக்கு மாவு பண்ணணுமா? அப்ப தினமும் எல்லாருக்கும் படிவாங்களே. சரிங்க, பனஞ்சிருதா. சரி வேண்டாம், மாவட்ட சொல்லி நான் பறிஞ்சு கொடுக்க. ஐயோ, 2 பேருமே வேண்டாமா? நானே பழஞ்சுக்கிறத 2 பேரும் கிளம்புங்க. இல்லடி, நான் பண்ணுறேன், நீ காய்கறி வெட்டு. இதுல என்னமா இருக்கு? அவ்வளவு பேருக்கு நீ போட்டு பணிச்சுட்டு எடுக்க முடியுமா? மாவேடி, நான் கொஞ்சம் பணிச்சு தரேன், மிச்சத்தை நீ பணிச்சுக்க. ஐயோ, இவி அலப்பற வேற. போத கடைக்கு மதன் வரையா? என்ன? ஒன்னும் இல்ல. என்ன? ஒன்னும் இல்லையே. ஐயோ ஐயோ, என்னன்னு கேட்டேன். ஒன்னும் இல்லையா மதனே? சும்மா சும்மா. சும்மாலாம் ஒண்ணு வேண்டாம். சப்பாத்திக்கு மாவு பண்ணுங்க. செம்பகவல்லி, அது நான் தான் சொல்லுவேன். இந்த உன் ஃப்ரெண்டு இங்கிலாந்து இளவரசி வந்தாச்சு. நீங்க சொன்னாலும் சொல்லிட்டாலும் அவ இங்கிலாந்து இளவரசி தான். வாட்டி தங்கம். பாரு, செம்பவலின்னு நான் தான சொல்லணும். அவி சொல்லுதா பாரு. நான் அவளை தொட்டு தாலி கட்டணும் புருஷன். ஆமா, மறந்துடாத. செம்பவலி அடச்சி, யாமட்டி நான் தான் அப்படி சொல்லுவேன். அவி சொல்லக்கூடாது. எட்டி, அவர் புருஷன் மட்டி. புருஷரா இருந்தாலும் சொல்லக்கூடாது. நான் தான் சொல்லுவேன். சரி சங்க. அது இருக்கட்டும், காலையில இது என்னட்டு வேஷம்? வேஷமா? நான் பரப்பிருக்கேன் தமிழே. அதான் இது என்ன வேஷம்னு கேட்டேன். நான் தப்பான நேரத்துல காப்பி அங்க வந்துட்டேன் பாத்துக்க. எடி, எல்லாரும் எப்படி இருந்தா நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? எல்லாரும் மாதிரி தான் இருக்கணுமா தமிழே? நமக்கு எப்படி தோணுதோ அப்படி இருக்கலாம் தமிழே. பேச்சுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. ஐயோ விடன் தமிழே, அவளை திட்டல உனக்கு இருக்கவே முடியாது போலுக்கு. பாருங்களே தினேசனே, உங்க பொண்டாட்டிகிட்ட சொல்லி வைங்க, சொல்லி விட்டேன். நீயாச்சும் உன் ஃப்ரெண்டாச்சுமா, என்னையாமா நீ கோத்து விடுத? நியாயம் கேட்டேன். அம்மா தாயே, விட்டுருமா, உன்கிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது. அப்புறம் மீனாச்சலா, அங்க பயணி கிடைக்குமா, போய் வாங்கிட்டு வருமா? பையனியா? அதானே,
அது என்னன்னே தெரியல பொழுக்கு பய உள்ளக்கு. எனக்கும் தெரியாது, கேள்விப்பட்டிருக்கேன். ஐயோ தினேசே, சத்தியமா தெரியாது மதனே. ஏனே அது எப்படினே இருக்கும்? அப்ப நினைக்க அவளுக்கு வாங்கி குடுற வேண்டியதான். ஏவன் தருண் எங்க போனா? அது நம்ம ஊர்லயே கிடைக்கல. அது இந்த ஊர்ல தான் பணம் இருக்கு, இங்கதான் கிடைக்கும். இப்ப வாங்கிட்டு வருமா? ஓ அதான் பொண்ணு தர பணம் ஏறதானோ? மேட்ச் ஆகுது பாத்தியா? இருட்டி உனக்கு இருக்குது. நானும் சின்ன பிள்ளைல குடிச்சிருக்கேங்க, ஆசையா இருக்கு, வாங்கிட்டு வரீங்களா? என்னமோ என்ன சொல்லியா? உனக்கு என்னன்னு தெரியுமாங்க? தெரியாது. அப்ப அங்க கவனி. உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். எப்பேற்பட்ட வயிற்று புண்ணியா ஆத்தும். இப்ப வாங்கிட்டு வரலாமா? இயற்கையா கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்து மிக்க பானம் வாங்கி குடிச்சா ஹெல்த்தியா இருக்கலாம். இங்க பாருங்க, யானை பழம் வரும், போய் குடிப்போமா? எங்கங்க இவ்வளவு சொல்லிதே, சீக்கிரம் வாங்கிட்டு வாங்கல. வாங்கிட்டு வந்து குடிச்சோம்னா அவ்வளவு டேஸ்டா இருக்காது. பணம் ஏற இடத்துலயே வாங்கணும். அந்த பண உலையில ஒரு பட்டை மாதிரி செஞ்சு அதுல பயணியை ஊத்துவாங்க. அப்படியே கடன்னு குடிச்சோம்னா எப்படி இருக்கும் தெரியுமா? ஆசையை காட்டிட்டாரு. இந்த காப்பிங்க இருக்கட்டும், போய் பயணி குடிக்கலாம் வாங்க. ஏனே இப்பவே எல்லாரும் கிளம்புறான். டேய் தருண், எப்பா குட்டிலா, டேய் இந்த படங்காட்டுக்கு போகணும்டா. பயணி குடிக்கணுமா, போமா? 8 மணிக்கெல்லாம் போகணும், இல்லைன்னா பயணி நல்லா இருக்காது. மணி 6 தான் ஆகுது, போமா? நான் பொண்ணு தரைய கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் கூட்டு வாடா. அவனுக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரியும், எனக்கு தெரியாது. சரி சரி, அவனையும் கூட்டிட்டு வா. பொண்ணு தெரிய எனக்கு பணம் ஏற விடுவோமாடா? ஐயோ அக்கா, அவனுக்கு தான் இப்ப பிரச்சனை இருக்க. அதுக்கு தான் சொல்லுதே அவனை பணம் ஏற விடுவோன்னு. செம்பவல்லி, அப்படியே ஒரு நல்ல தூக்குவாளி ஏதாவது எடுத்து வச்சுக்க. நாம குடிச்சிட்டு வீட்டுல இருக்கவங்களுக்கு வாங்கிட்டு வந்துடலாம். சரிங்க. எங்க அப்பாங்க? அப்போ அம்மா வெளியில தான் நின்று பேசிட்டு இருந்தாங்க. சரி விடு ஆதிரா, மாமா தானே பேசினாரு. எனக்கு வேற யாரு பேசினாலும் மனசு வலிக்காது, அவங்க பேசினால தானே வலிக்குது. சரி மாமா தானே, விட. பாசமா இருக்கும்போது 4 வார்த்தை திட்டா கூட பரவாயில்ல, இப்படி கோபமா இருக்கும்போது திட்டும் போதுதான் மனசு வலிக்குது. சரி மாமா எதுக்கு திட்டினாரு? அப்பாவை திட்டுறதா நினைச்சு என்ன திட்டுறாரு. உங்க அப்பா ஒரு கள்ள பைய, வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்குன்னு சொல்றாரு. உங்க அப்பா எதுக்கு அவர் திட்டணும்? அதான் ஆனந்தி, எனக்கும் தெரியல, எனக்கு பயமா இருக்கு. அப்பா மேல மாமாக்கு என்ன கோவம்? உங்க அப்பா கதையை முடிச்சுட்டு அடுத்து உன் கதையை முடிக்கிறேன்னு மாமா கோவமா சொல்றாரு. ஆதிரா, உங்க அப்பானாலே மாமா ரொம்ப மரியாதையா நடந்துட்டு வர. அதான் ஆனந்தி, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன நடக்கு, யாது நடக்கு, ஒண்ணுமே புரியல. ஆதிராக்கா, அழகுராணி என்னமா? உள்ள ஒரு பெரிய அத்தை இருக்காங்கல்ல, அவிய ஆதிராக்காவை கூட்டிட்டு வர சொன்னாவ. தமிழக்காவா? ஆமாமா, அவங்க பேராதான். வார அழகுராணி. காலையில எதுக்கு ஆதிராக்கா ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்காவ? பொண்ணு திறமை மாத்திட்டாங்களா? ஐயா எதுக்கு? அத அவளே சொல்லுவா, கேளு. ஆதிராக்கா, அந்த வளர்ந்த மாமா எதுக்கு திட்டுனாங்க? ஏன் திட்டுனாங்க? என்ன சொல்லி திட்டுனாங்க? எல்லா விவரமும் தெரியணும். ஐயோ காரணம் இருக்கு, சொல்லுங்க அவியல. ஆகா, இவ ரொம்ப புத்திசாலி. ஆதிரா, என்ன நடந்துன்னு சொல்லுமா? அதா காலையிலே காஃபி குடிக்கீங்களான்னு கேட்க போனேன், ஆனா நீங்க ரெண்டே ஒண்ணா இருந்தீங்க, நான் பார்த்தேனே. ஆனா நான் ஓடி வந்துட்டேன். அதுக்கு பிறகுதான். அப்படியா? சரி, என்ன திட்டுனாங்க, என்ன சொல்லி திட்டுனாங்க சொல்லுங்க. கஜேந்திரன், உன்னை சும்மாவே விட மாட்டேன். நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை எப்பவுமே உன்னால தாங்கிக்கவே முடியாது. தாங்கிக்க முடியாத அளவுக்கு நான் உனக்கு தண்டனையை கொடுப்பேன். உனக்கு துரோகம் பண்ணல, கூடயே வச்சிருக்கேனே, துரோகி கூடயே வாழ்ந்துட்டேனே. கடவுள் கரெக்டா உன்கிட்ட கொண்டு சேர்த்துக்கால் பத்தியா? உன்ன அழிக்காம விட மாட்டேன்டா. உன் புள்ளைய படுத்துற போட்ட பார்த்துட்டு நீ ரத்த கண்ணீர் வடிக்கணும். எந்த பிள்ளைக்காதானே எங்களை தூக்கி எறிஞ்ச? உன் மக வாழ்ற நரக வாழ்க்கைய பார்த்து நீ ரத்த கண்ணீர் வடிக்கணும். அதை விட வினதமான தண்டனைலாம் உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. பொண்ணு திறனா யாரும் நினைச்சுக்கிட்ட? உன்னை நான் விட்டுருவேன். வாரண்டா, பொண்ணு திரையா இல்ல, விக்னேஷா வாரேன். மாமா, உனக்கு இந்த ஹால்ல கிச்சன் எல்லாம் வேலையா இருக்காதா? மாமா, எப்ப பாரு ஏன் ரூமுக்குள்ளே அசிங்கமா இல்ல உனக்கு? மாமா, ஏன் இந்த வீட்டுல நீ என்னால் மட்டும் தான் இருக்கமா, மத்த யாரும் இல்ல? அசிங்கமா இல்ல உனக்கு? ஆமா, மாமா கிட்ட யாருக்கு யாரு மாமா? நான் உனக்கு மாமா கிடையாது, புரியுதா? நீங்க தானே மாமான்னு கூப்பிட சொன்னீங்க. ஆமா, நீயும் அப்பனும் யாருன்னு தெரியாம இருக்கும் போது சொல்லிட்ட. இப்ப நீ யாரும் அப்பா யாரும் எனக்கு தெரிஞ்சிட்டல. இன்னொரு மாமான்னு சொன்ன, அப்ப நான் என்ன சொல்லி கூப்பிட முடியும்? உனக்கு என்கிட்ட எந்த உரிமையும் இல்ல. நீ என்ன எதுவும் சொல்லி கூப்பிட வேண்டாம், புரியுதா? எல்லாரும் வற்பத்தினால்தான் உன்னை இந்த வீட்டுல வச்சிருக்க. மொத்தப்படி உனக்கும் எனக்கும் எந்த உரிமையும் எந்த சொந்த பந்தனும் எதுவும் கிடையாது. நான் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதா? கிடையாது.
ஏன் மாமா இப்படிலாம் பேசுறீங்க? என்ன பார்த்து சொல்லுங்க. உன்னை பார்த்த மயங்கிறதுக்கு நான் ஒன்னும் பொண்ணு இல்ல, புரியுதா? அப்பா பொண்ணு தர மாமாக்கு என்ன பிடிக்கல. ஐயோ, இந்த மாமா மாமான்னு சொல்லத விடு, கேட்கறதுக்கு அருவருப்பா இருக்குது. அப்படி கூப்பிட சொன்னதே நீங்க தானே மாமா? சாரி, அப்படி கூப்பிட சொன்னதே நீங்க தானே? அதான் தெரியாம சொல்லி தொலைச்சிட்டல. இனிமேல் என்ன மாமான்னு நீ கூப்பிட கூடாது, அவ்வளவுதான். ஐயோ, பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு நினைச்சாலும் பேசி தொலைக்கிறேனே. ஐயோ இவ்வளவுதானா? ஐயோ இவ்வளவுதானா சாதாரண சொல்ற? அது அவளுக்கு எவ்வளவு பெரிய வலி. புரியுது, நம்ம மேல பாசம் வச்சிருக்கவங்க தானே நம்மள திட்ட முடியும். நம்மள கூட திட்டதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லைன்னா அவங்க பாசம் வைக்கல அர்த்தமே இல்லையே. நீ என்ன சொல்ல வர? பொதுவாகவே இந்த பாசம் வைக்கிறவங்க கோபத்தை வெளியாள் கிட்ட காட்ட தெரியாது. அவங்க யார் மேல உசுரா இருக்காங்களோ அவங்க மேலதான் கோபத்தை காட்டுவாங்க. அப்போ மாமா ஆதிராவை நேசிக்கிறேன்னு சொல்றியா? 100% அந்த வளர்ந்த மாமா ஆதிராக்காவத்தான் விரும்புறாரு. அதான் இப்படி திட்டினாங்களா? அதான் சொன்னேனேக்கா, யார் மேல அதிக பாசம் இருக்குதோ அவங்கள தான் திட்ட முடியும். இப்போ எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அதனால எனக்கு ஏகப்பட்ட டென்ஷனு கோபம். அத்தனை கோபத்தையா என் கிளவிட்டு தான் நான் காட்டுவேன். ஏன்னா எனக்கு என் கிளவி தான் பிடிக்கும். என் கிளவியால மட்டும் தான் என்ன புரிஞ்சுக்க முடியும். என் அம்மா கிட்டயோ உங்ககிட்டயோ கோவத்தை காட்ட முடியுமா? இல்ல காட்டதான் முடியுமான்னு புரியல. அக்கா, நான் உங்ககிட்ட கோவத்தை காட்ட முடியாது. நீங்க பாசமா இருக்கனால நான் உங்ககிட்ட கோவத்தை காட்ட முடியுமா? முடியவே முடியாது. இல்ல நான் கோவத்தை காட்டினால தான் உங்களால ஏத்துக்க முடியுமா? முடியாது. ஆனா என் கிளவியால அதை ஏத்துக்க முடியும். என் கிளவியால அந்த கோவத்தை புரிஞ்சுக்க முடியும். இப்ப அப்படிதானே ஆதிரக்காவும் இருக்கணும். மாமாக்கு ஏதாவது பிரச்சனை இருக்க போகுது, அதனால கோபப்பட்டிருப்பாரு. இத புரிஞ்சு நடக்க வேண்டியது ஆதிரக்கா தான். உனக்கு ஒரு 90 வயசு இருக்குமா? ஏன் அனந்தியக்கா? இல்ல இவ்வளவு பக்குவமா பேசுறியே, அதான் கேட்டேன். எல்லாம் வாழ்க்கை கத்து கொடுக்கற பாடம் தான்க்கா. ஆதிரக்கா நிச்சயமா பணக்காரங்களா தான் இருக்கணும். செல்வ செழிப்புலே வளர்ந்தவங்க மாதிரி தான் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு உலகத்து பாடு தெரிஞ்சிருக்காது, தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருந்திருக்காது. ஆனா நானும் அப்படி இல்ல, பிறந்தல இருந்தே பாடுதான். பிறந்தல இருந்தே பசிக்கு பாடுபட்டேன், படிக்கிறதுக்கு பாடுபட்டேன், வளர்றதுக்கு பாடுபட்டேன். வளர்ந்ததுக்கு அப்புறம் சொந்தங்களால அவமானப்படுத்தப்பட்டேன், கையவர்களால விரட்டப்பட்டேன். இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்க. இந்த உலகம் என்ன விரட்டிக்கிட்டு தான் இருக்குது. இந்த உலகம் கத்து கொடுக்கிற பாடம் தான்க்கா அனுபவம். எனக்கெல்லாம் 4-5 வயசுல இந்த உலகம் கத்து கொடுத்துட்டுக்கா. சாரி அழகுராணி. பரவாயில்லக்கா. ஆனா ஒண்ணு, நம்ம மேல அக்கறையா இருக்கவங்க கிடைச்சா அவங்கள மிஸ் பண்ணிடவே கூடாது. ஏன் நீ யாரையாவது மிஸ் பண்றியா? இல்லக்கா, அப்படியே கிடைச்சாலும் அந்த அதிர்ஷ்டம்லாம் எனக்கு கிடையாது. நான் இன்னும் வாழ்க்கையில நிறைய ஓட வேண்டியது இருக்குக்கா. ஒருவேளை உன் கஷ்டத்துல பங்கு பெறவங்க யாராவது உனக்கு வாழ்க்கையில கிடைச்சா அதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணுமே. அதிரக்கா, போய் அந்த வளர்ந்த மாமா போய் பாருங்க, போங்க. போ அதிரா, போய் மாமா கிட்ட பேசு போ. ஐயோ தைரியமா போங்கக்கா, நீங்க பாசம் வச்சவர் தானே, பிறகு என்ன, போங்க. போ அதிரா, மாமா கிட்ட போய் பேசு போ. சரி. சாரி மாமா, நீங்க கோபப்பட்டு உங்களை விட்டுட்டு நான் போயிருக்க கூடாது. இனிமேலே நீங்க என்ன எப்படி திட்டினாலும் உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன் மாமா. சாரி மாமா. எவ்வளவு திட்டாலும் என்னையே தேடி தேடி வரல. நாம சேர்ந்து வாழும் காட்சி ஓட்டி பார்க்கிற காட்சியாவும் நெசமா மாற கூட்டி போகிற ஓ சாமி பார்த்து கும்பிடும் போதும் நீதானே நெஞ்சில் இருக்க. சாரி மாமா. இந்த மாமான்னு சொல்ல வேண்டாம் சொன்னல, அப்படிதான் சொல்லுவேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் சொல்லுவேன். சொல்லக்கூடாது. அப்ப என்ன சொல்லி கூடணுமா? மாமான்னு மட்டும் கூப்பிடாம இருந்தா போதும். அப்போ வாடா போடா ஓகேவா மாமா? என்னது? வாடா போடா ஓகேவா மாமா? வாடா போட சொல்லுவியா? இல்ல சொல்லி பாரு. வாடா போடவா? இனி சொல்லிட்டு வா. நீ எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு பிடிக்கண்டே. உன்னை வெறுக்கவும் முடியல, இப்போ உன்னை நேசிக்கவும் முடியாத சிச்சுவேஷன்ல நான் இருக்கேன்.